29 செப்டம்பர் 97, 4:10 AM சென்னையில் பிறந்திருக்காரு. அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், கிடைக்க வாய்ப்பு இருக்கா? கிடைக்காததால் கிடைத்தால் எந்த துறையில் கிடைக்கும்? ஓகே, அரசு துறையில வேலை செய்யணும் அப்படின்னா சிம்மம் சிம்மாதிபதி நல்லா இருக்கணும், கூடவே யோக தசை நடக்கணும். ஓகே, யோக தசை அமைப்புகள் வந்து எந்த துறை உங்களுக்கு 2-10 அமைப்போட எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய துறையில வருவீங்க. சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் ராசி அமைப்புகள்லேயே இவர் வந்துடுறாரு. சூரியன் இங்க சனியின் பார்வையில் இருக்காரு. சரி, இந்த அமைப்புகள்ல சூரியன் உச்சனுடைய வீட்டில் இருக்காரு. அவர் பாவத்துவ அமைப்புகள் இருந்தாலும் கூட இப்ப என்ன நடக்குது, உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் நல்ல வேலையாக சனியின் பார்வை அவருக்கு இல்லைங்க. கூடுதலாக அப்படியே குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அருமையான ஜாதகம். ஓகே, தேய்பிரை சந்திரன் இந்த இடத்துல லக்னத்தில் இருந்தாலும் கூட தேய்பிரை சந்திரன் தான் பெருசா ஒளி இல்லாத அமைப்பு. இந்த இடத்துல அரசு வேலைக்கு உங்களுக்கு தடை இருக்கும். அஷ்டம சனி முடிகிற வரைக்கும். அஷ்டம சனி அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு வேலை அமைப்புகள்ல பிரச்சனை இருக்குங்க. நல்ல வேலையாக சூரியன் சந்திரன்ற மாதிரியான அமைப்புகள் நடந்தாலும் சந்திர திசை உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு மாதிரி நல்ல தன்மையில இல்லாத திசை. தேய்பிரை சந்திரன் ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு. பெரிதாக நல்லது செய்ய முடியாத அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல வேற சந்திர திசையில ராகு புத்தி நடக்குது. சந்திர திசையில ராகு புத்தி, ராகு கிரகணத்தை தொடங்குற நேரம். இந்த சந்திர திசை நல்லா இருக்காதுங்க. ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடலாம். சந்திர திசை அஷ்டம சனி ஒரு மாதிரியான அமைப்புகள்ல சரியான அமைப்புகளை பண்ணாது. விரயம் 12ஆம் பாவக பலனை செய்யும். விரயம், டிராவல், எதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதோ இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரியான நீர் சம்பந்தப்படுறது, கடல் சம்பந்தப்படுறதுன்ற மாதிரியான அமைப்புகளை கொடுத்து சூரிய திசை சந்திர திசை முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை அமைப்புகள்ல செவ்வாய் சம்பந்தப்படுற மாதிரியான நவாம்சத்துல செவ்வாய் வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரு. பெரிய அளவுக்கு சுபத்துவ தொடர்பு அவருக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா 25 டிகிரி 6 டிகிரி அப்படின்னா 11 டிகிரி சுக்கிரனோட சேர்ந்து தான் இருக்கிறாரு. அப்ப செவ்வாயின் அமைப்புகள்ல உங்களுக்கு செவ்வாய் திசை இன்னும் கூட சந்திர தசை பெருசா நல்லது பண்ணாது பிரதர். ஓகேங்களா, அஷ்டம சனி வேற நடக்குது. இப்பதான் ஒரு வருஷம் கடந்திருக்கிறீங்க. இந்த சந்திர தசை முழுக்க விரையாதிபதியாகவும் பாபத்துவம் அடைஞ்ச தேய்பிரை சந்திரனாகவும் தான் செயல்படுவார். இது உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், தாய்வழி அமைப்புகளுக்கும் ஒரு மாதிரியான பிரச்சனை கொடுக்கும். அதனால இந்த இடத்துல சந்திர தசைக்கு நல்ல பதில் இல்லை பிரதர். செவ்வாய் தசையிலிருந்து செவ்வாயின் காரக வழி அமைப்புகள்ல ஒரு அளவுக்கு ஆறுதலான தன்மை நிச்சயமாக இருக்கும். சரிங்களா, அடுத்து